திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் சளித்தொல்லை காரணமாகவே அனுமதிக்கப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தந்தி தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டே தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் திரு பாண்டே. திமுக தலைவர் கருணாநிதி தற்பொழுது உடல்நலக்குறைவு காரணமாக, அதாவது சளித்தொல்லை காரணமாக காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நம்ம இப்போதைக்கு ஒரே நம்பிக்கைக்குரிய விஷயம் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பு தான். அந்த செய்தி குறிப்புல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆறுதலுக்குரிய விஷயமா பார்க்க முடியுது. நம்ம எப்பயுமே நமக்கு என்னதான் செய்தியாளர்கள், தலைமை செய்தியாளர், செய்தி தொகுப்பாசிரியர், செய்தி ஆசிரியர் யார் என்ன சொன்னாலும் நம்ம எல்லோருமே ரிலையபிளாக கவனிக்க வேண்டிய, கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் மருத்துவ குறிப்பு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதா. நம்ம இதற்கு முன்னாடி நம்ம முக்கியமான தலைவர் மருத்துவ நலன் தான் பார்த்திருக்கோம். அவங்களுடைய மருத்துவ குறிப்புல இருந்து என்ன சொல்றதோ அதுல இருந்தா நம்ம இன்புட்ஸ் எடுக்க முடியும், அதுல இருந்தா நம்ம இன்டர்பிரேஷன்ஸ் எடுக்க முடியும், அதுல இருந்தா நம்முடைய தகவல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய உடல்நிலை தற்போது ஸ்டேபிளாக இருக்கிறது. அவருக்கு ரெண்டு முக்கியமான பிரச்சனை. இது குளிர்காலத்துல வயதானவர்களுக்கு எல்லாம் ஏற்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவருடைய வயது நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு வயதுல இவ்வளவு தன்னம்பிக்கையோடு, இவ்வளவு ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் வேறு யார் நம்முடைய குடும்பத்திலிருந்து, வெளியில இருந்து, அரசியல் இருந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான ஒரு மனிதர். அவருடைய அந்த மனோதைரியம், அவருடைய அந்த வில் பவர், அவருடைய அந்த விடாப்பிடியான விஷயங்களை அணுகக்கூடிய அவருடைய துணிச்சல், இதெல்லாம் சேர்ந்து அவரை நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும் மருத்துவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கூட. இப்போ மருத்துவமனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை, அது ரீஅட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. ஏற்கனவே மறுமுறை திரும்பவும் 1ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் அங்கிருந்தவர் ஒரு வாரம் கழித்து 15ஆம் தேதி மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு மாலையில இருந்து அங்க அவருடைய வீட்டுல கோபாலபுரம் இடத்துல சில சொன்னாங்க, டாக்டர்கள் சொன்னாங்க. திராவிட கழகத்துடைய பொருளாளரும் எதிர்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தா தெரிவிக்கப்பட்ட. சோ எல்லாருமே பார்த்த போதே ஒரு இயல்பு மாறான நிலைமை அங்க இருப்பதை நம்முடைய செய்தியாளர்கள் எல்லாம் தெரிவித்தாங்க. இப்ப அந்த 3 நாட்களாக கடுமையான புயல், தொடர் மழை, இது மாதிரி காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கிறத இயல்புல புரிந்து கொள்ள முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வயது காரணமாக இந்த பிரச்சனை ரொம்ப இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடியது. அவருக்கு தொண்டையிலும் நுரையீரல் ரெண்டுலையுமே அந்த சுவாசத்துக்கான பிரச்சனை இருக்கிறதா மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒன்று தொண்டையில, இன்னொன்னு நுரையீரல. இது எதுவுமே சுவாசத்துக்கான பிரச்சனை ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் தான், கவனிக்க வேண்டிய விஷயம் தான். பட் அவருடைய வில் பவர், நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி, அவருடைய இந்த வயதுல அவர் மாதிரியான ஒரு வில் பவரோடு இருக்கக்கூடியவர்கள் அரிதிலும் அரிது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம். மருத்துவருடைய குறிப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அளிக்குது. அவங்க அனுப்பக்கூடிய செய்தி குறிப்புல அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம கவனிச்சிருக்கோம். மருத்துவர்களுடைய செய்தி குறிப்புல என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோ அதுல இருந்தா நம்ம இன்டர்பிரேஷன்ஸும், அதுல இருந்தா நம்முடைய தகவல்கள் எடுக்க முடியும். அந்த அடிப்படையில மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையில ஹி இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவருடைய உடல்நிலை சீராக இருக்குது. ஏன்னா இந்த சுவாச கோளாறு அப்படிங்கிறது எவ்வளவுக்கு அளவு சாதாரண அணுகப்பட முடியுமோ அவ்வளவுக்குள்ள காம்ப்ளிகேட் ஆக முடியும். மாற்றி சொல்றா இருந்தா எவ்வளவுக்குள்ள காம்ப்ளிகேட் ஆக முடியுமோ அவ்வளவுக்குள்ள சாதாரணமா அணுக முடியும். சோ இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கான என்ன தீர்வுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவருக்கு தொடர் சிகிச்சை அளித்து வரப்படுது. சோ இது ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. இது ஸ்டேபிளா இருந்து அடுத்தடுத்த கட்டங்கள்ல நல்ல அவருடைய உடல் முன்னேற்றம் அடையும் தான் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க அவருடைய மூச்சு இயல்பாக விடுறதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அவருடைய பிசிக்கல் கண்டிஷன் ஸ்டேபிளா இருக்குன்னு மருத்துவமனையில இருந்து அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வந்திருக்கு. நம்ம அதுதான் முழுமையா ரிலை பண்ணோம். அது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியும் கூட. சோ முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்பதுதான் தற்போதைக்கான ஆறுதல் செய்தி. அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிச்சயமாக வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த சுவாச கோளாறு. இந்த சுவாச கோளாறு 2 பக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க சொன்ன குறிப்பின் அடிப்படையில் த்ரோட்லயும் சரி, லங்ஸ்லயும் சரி, அதாவது நுரையீரலையும் தொண்டையிலையும் ரெண்டுலயுமே அந்த கோளாறு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை ஒரு ஈஸியான பிரீத்திங், அவருடைய உடல்நிலை வயது காரணமா கொஞ்சம் பருமனா இருந்ததை நம்ம பார்த்ததும், கடைசியான
சில நாட்களுக்கு முன்னால திரு அன்பழகன் அவர்கள்லாம் வந்து நேரடியா வந்து பார்த்திருந்தாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது வெளியான புகைப்படங்களை பார்க்கும்போது நம்ம வந்து அவர் கொஞ்சம் உடல் பருமன் கூடி இருந்தது, உடல் எடை கூடி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த கிளைமேட் நம்ம வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இந்த கடந்த ஒரு 3-4 நாட்களாக எவ்வளவு மோசமான ஒரு வெதர், ஒரு சீதோஷ நிலை, தட்பவெப்பம் நிலவுதுங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். இதுல வந்து இயல்பாக குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் அத்தனை பேருக்குமே உடல்நிலை வந்து கோளாறு அடையும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போல ஒரு 94 வயதை கடந்தவர்களுக்கு இது வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான். அடுத்த கட்டமாக அவங்க சாயந்தரத்துல அவங்க வந்து திமுக தலைவருக்கு சில அசௌகரியம் ஏற்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க காவேரி மருத்துவமனையை அலர்ட் பண்ணி அவங்க வந்து ஆழ்வார்பேட்டையில் கூடிய மருத்துவமனை அலர்ட் பண்ணி உடனே அங்க திரும்ப ரீஅட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அங்க ஒரு வாரம் இருந்தாரு. ஒரு நல்லபடியா வந்து நோய் தொற்றுக்கா அட்மிட் பண்ணப்பட்டிருந்தவர் நல்லபடியா வந்து 2-3 தலைவர்கள் வந்து பார்த்திருந்தாங்க. வந்து திரும்ப வீட்டுக்கு வந்தார். வீட்டுல வந்து பாஜகவுடைய மத்திய அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் வந்து பல தலைவர் வந்து பார்த்தாங்க. பட் ஹி வாஸ் வெரி ஸ்டேபிள். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எந்த கவலைப்படும் எந்த விஷயமும் இல்லாம இருந்தது. பட் இன்னைக்கு மாலை வேளைக்கு பிறகு திரும்பவும் வந்து அவருடைய உடல்நிலையில சின்ன ஒரு அசௌகரியம் இருப்பதாக கேள்விப்பட்டு அவருடைய உறவினர்கள் அவங்க ராஜாத்தியம் வந்து பார்த்திருந்தாங்க, கனிமொழி அவர்கள் வந்து பார்த்திருந்தாங்க. திரு ஸ்டாலினுடைய அறிவுரையின் பேர்ல மீண்டும் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்க பார்க்கணும். இப்ப எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. கனிமொழி இருக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், டி.ஆர். பாலு அவர்கள் இருக்கார், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், ஒரு கட்சியினுடைய முன்னோடி பிரமுகர்கள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. நம்ம பாக்குறோம். நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் அங்க நிறைய விவரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய தொண்டர்களும் கூட இந்த தகவலை கேள்விப்பட்டு இப்ப நம்ம போய் முதல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்த போது இந்த தகவலை கேள்விப்பட்டு உண்மையா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு நம்முடைய ஊடகத்துல இந்த செய்தியை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அடுத்தடுத்து அங்க வரக்கூடியதை பார்த்தோம். அங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஒரு ஸ்டேபிளா அதை கூட்டிட்டு இருக்கு. ஏன்னா தங்களுடைய தலைவர் வந்து மீண்டும் ஒரு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவங்க இயல்புல அவங்க நெஞ்சில் ஏற்படக்கூடிய பதட்டத்தின் காரணமாக அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பட் திராவிட முன்னேற்ற கழகத்துல இதுக்கு முன்னாடி வழக்கமா எந்த கார்ல பயணிப்பாரோ அதே கார்ல தான் அவர் வந்தார் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஆறுதலான விஷயம். அதே கார்ல தான் வந்து அவர் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு மருத்துவமனை அதிகாரப்பூர்வமான தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நிச்சயமா இது அடுத்தடுத்த கட்டத்தை தாண்டி, ஏன்னா அவருடைய வில்போர் நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல அவருடைய வில்போர் வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயம். அவருடைய திறன், அவருடைய உழைப்பு, அவருடைய மூளை செயல்படக்கூடிய விதம், அது எல்லாமே வந்து எவ்வளவு ஆச்சரியமானது அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். இன்னொரு முறை இது போல அவர் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு 100 முறை கூட இருக்கலாம் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா முறையும் வந்து ரொம்ப தெளிவா, திடமா, பத்திரமா மீண்டு வந்திருக்காரு. இந்த முறையும் அந்த மாதிரி தான் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு மருத்துவமனை வந்தக்கூடிய தகவலும் அந்த மாதிரி ஆறுதலைக்கூடியதா இருக்கு. அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளா இருக்கு, சீராக இருக்கிறது. ஸ்டேபிள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை நம்ம தமிழ் படுத்தினோம்னா ஒரு ஸ்டேபிளாக, நிலையாக இருக்கிறது, சீராக இருக்கிறது நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போதைக்கு அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுடைய பிரீத்திங் ட்ரபிள், அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கான அந்த சிரமம் இருக்கிறத எளிமைப்படுத்துறதுக்கான அந்த சளி எங்கெங்க அடைச்சிருக்கோ அதை வந்து அவங்க எடுக்க பார்ப்பாங்க. சளி அடைக்கிறத எடுக்கிறதுக்கான வழிகள், வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அது வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கலாம், ஆப்ரேட் பண்ணாம எடுக்கலாம். சிறு துளைகள் இப்போ வந்து நிறைய நேனோ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஒரு துளை இடப்பட்டிருக்கிறதே தெரியாம அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிட முடியும். நிறைய விஷயங்கள் மாதிரி புதிய மருத்துவ சிகிச்சை முறைகள்லாம் நிறைய ரொம்ப அட்வான்ஸ்டு சிகிச்சை முறைலாம் வந்துருச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள் அவங்களால என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சதுனாலையும் இந்த சளி காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்படக்கூடியது வந்து ரொம்ப பழைய ஒரு தொற்று தான் அப்படிங்கிறனாலையும் இதுல இருந்து ரொம்ப சுலபமா அவரால் மீண்டு வர முடியும்னு எதிர்பார்க்கலாம். உதய் சொல்லுங்க, தற்போது திமுக தலைவர் கருணாநிதி காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஒரு மருத்துவ அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அவர் தொண்டை மற்றும் சுவாச தொற்று காரணமாகவே அனுமதிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி பார்க்கப்படுகிறது? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. உதயன், இதுல வந்து டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் ரொம்ப தெளிவான பார்வையை வெளிப்படுத்தினார் நான் நினைக்கிறேன். இந்த நோய் தொற்று, இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது ஒவ்வொரு வயதினருக்கும் அதனுடைய அளவீடுகளை பொறுத்து மாறுபடக்கூடியது. குழந்தைகள் முதல், பிறந்த குழந்தை முதல் முதியவர்கள் வரை அத்தனை பேருக்கும் ஏற்படக்கூடியதுதான் இந்த சளி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது, இந்த மூச்சு திணறல் சொல்லக்கூடியது. தொண்டை திமுக தலைவர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம பார்த்திருப்போம், அவங்களுடைய செய்தி குறிப்பு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தொண்டை மற்றும் நுரையீரல்ல வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் காரணமாக மூச்சு திணறல்ங்கிறது நாம கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன். அது வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து தொண்டை மற்றும் நுரையீரல் ஏற்படக்கூடிய நோய் தொற்று காரணமாக அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாரமாக கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார். 7ஆம் தேதி சரியாக ஒரு வாரம் முன்னால்தான் அவர் வந்து
மருத்துவமனையிலிருந்து கோபாலபுரம் இல்லத்துக்கு திரும்பினார். அங்க வந்து ஓய்வு பெற்றுட்டு இருந்தார். ரொம்ப மிக குறிப்பிட்ட முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே அவரை பார்த்து நல விசாரிப்புக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது, யாருமே பார்க்க வர வேண்டாம். ஏன்னா தொற்று அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மற்றவர்களுக்கும் இவர் மூலமா நோய் தொற்று ஏற்படலாம், அல்லது மற்றவர்கள் மூலமாக திமுக தலைவருக்கு நோய் தொற்று ஏற்படலாம் அப்படிங்கிற 2 பாதுகாப்பு காரணம் கருதி மற்றவர்கள் யாரும் வர வேண்டாம் இருந்தாங்க. ரொம்ப லிமிடெட் விஐபிஸ் வந்து ரொம்ப குறிப்பிட்ட சிலர் மட்டுமே, மிக மிக முக்கியமான பிரமுகர் மட்டுமே அவரை பார்க்க அனுமதிக்கப்பட்டாங்க. இந்நிலையில இன்னைக்கு மாலையில அவருடைய உடல்நலக்குறைவுல மீண்டும் வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டதா தகவல் இருந்து உறவினர்லாம் வந்தாங்க. ராஜாத்தியமா வந்தாங்க, கனிமொழி வந்தாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு. எல்லாருமே முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து அடுத்த கட்டமா மருத்துவர்கள் கூட அழைக்கப்பட்டிருந்தாங்க. வீட்டுல இருந்து நம்ம சிகிச்சையை பார்க்கறத விட மருத்துவமனைக்கு சொல்லப்பட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எல்லாருடைய கருத்தா இருந்ததுனால இரவு ஒரு 10:30, 11 மணி அளவுல வந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரு. மருத்துவமனையில 4வது தளத்துல அவருக்கு சிகிச்சை தொடர்றதா நமக்கு வந்து அங்கிருந்து தகவல் தெரிவிக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க மருத்துவர்கள்லாம் வந்து முதல் கட்டமா அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசோதனைகள்லாம் இருக்காங்க. டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நோய் தொற்று, இந்த மூச்சுத்திணறல் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுல இருக்குங்கிறது வந்து மருத்துவர்களுக்கு மட்டுமே தெரியும். அவருடைய திமுக தலைவர் முன்னாள் அவருடைய குடும்ப மருத்துவர், நீண்ட நெடுங்காலமா அவருக்கு தனிப்பட்ட மருத்துவராக இருக்கக்கூடிய திரு கோபால் உள்ளிட்டவர்கள்லாம் அங்க கூட இருக்கிறாங்க. சோ இந்த நோய் தொற்றுங்கிறது எந்த அளவுல இருக்கு, இந்த சளி அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு, இது எந்த அளவுக்கு அடைச்சிருக்கு, சோ ஒரு சுவாசிக்கிறது வந்து எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மருத்துவருடைய அறிக்கையில இருக்கக்கூடிய விஷயம். அது முழுமையா விரிவா சொல்லப்படல. அவங்க ஸ்டேபிளா இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நோய் தொற்று காரணமா அனுமதிக்கப்பட்டா சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்துங்கிறத பார்க்கணும். வயது முதிர்வு ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய கவலைக்குரிய ஒரு பிரச்சனை. பட் அதை தாண்டி அவருடைய விருப்பம் வந்து அடுத்த கட்டமா அவர் நகர்த்தி கொண்டு வரும் எதிர்பார்க்கலாம். டாக்டர்கள் வந்து முழுமையா அந்த ஒட்டுமொத்தமா ஒரு குழுவா இயங்கி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவரை தீவிரமா கண்காணிச்சுட்டு இருந்தவங்க அவருடைய உடல்நலம் பற்றிய ஒரு தெளிவான பார்வை கொண்ட டாக்டர்கள் தான் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் அங்க அனுமதிக்கப்பட்டிருந்த போது இந்த கேஸ் ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ குறிப்புகள், இதுக்கு முன்னாடி உள்ள மருத்துவ பகுப்பாய்வுகள் அவங்கள்ட்ட முழுமையா இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப சுலபமா அவங்க அணுக முடியும். ஒரு புது பேஷண்டா இப்ப அனுமதிக்கப்படல, ஏற்கனவே இருந்து ஒரு வாரம் இருந்து போயிருக்காரு. ஸோ அவருக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் புதுவா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தற்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதுக்கான தீர்வு என்னங்கிற அத்தனை ஹிஸ்டரி, அத்தனையுடைய நோய் தொற்று வரலாறும் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சீர்திருத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஸ்டேபிளா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னது போல இது எந்த அளவுல இருக்கு, யார் யாருக்கு இருக்கு, எந்த வயதுல இருக்குன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவல் கேஸ் பை கேஸ் மாறக்கூடிய விஷயம். திமுக தலைவரை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அவருடைய வயது மட்டும்தான். மற்றபடி அவருடைய மன உறுதியும் அவர் சேர்ந்திருக்கக்கூடிய மருத்துவமனையும் ஏற்கனவே அங்க அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை எல்லாமே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்புமே கூட ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் தான். அவங்க வந்து அவருடைய உடல்நிலை ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு கிடைத்த தகவல்படி முதல்ல அவர் அனுமதிக்கப்பட்ட உடனே அவருடைய உடல்நிலை குறித்த பரிசோதனைகள் நடந்துச்சு. முதல்ல வந்து அந்த பிபி செக் பண்றதுல இருந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து எந்த லெவல்ல இருக்குது, அவருடைய உடல்நிலை எப்படின்னு பார்த்தாங்க. அவர் வந்து ஏற்கனவே இப்ப நமக்கு தெரிந்தபடி அவருடைய காரிலே தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தாரு. அவர் வழக்கமா அவருக்காக அமர வைக்கின்ற ஒரு சிறப்பு இருக்கையில தான் அவர் அமர வைக்கப்பட்டு தான் வந்தாரு. ஸோ ஒரு அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, ரொம்ப கவலைப்பட முடியா இருக்குங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இல்லை. அவருடைய கார்ல அவர் சீட்ல அமர்ந்தபடி தான் வந்தார். அப்படிங்கிறதுனால சுவாச திணறல், மூச்சு திணறல் மட்டும் தான் இருந்தது. அப்படிங்கிறனால அவர் சுவாசத்தை எளிமைப்படுத்துறதுக்கு மூச்சுல குழாய் அமைக்கப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி சுவாசத்தை ஈஸிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர கவலைப்படும்படியான பெரும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய தகவல்ல வந்து ஸ்டேபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் உடல்நிலை சீராக இருக்கு அப்படிங்கிறதா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தகவல் உடைய. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி திரு பாண்டே.